ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சந்தேகமாக மற்றும் அதுக்கு பதில் உறுதியாக பேசுவோம்ல வாக்கியங்கள் பார்ப்போம். இப்போ சந்தேகமாக இது இருக்கலாமா, இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதை எப்படி சொல்கிறதுன்றதை பார்ப்போம். ரெண்டையும் ஒன்றா பார்த்தா தான் அது இருக்கலாமா, நாளைக்கு பரீட்சை இருக்கலாம் அப்படின்னா, இல்லை நாளைக்கு பரீட்சை இருக்கும் அப்படின்னு ரெண்டும் ஒரே நேரத்தில் சொல்லும் போது அது எப்படி கேட்குறது, இது எப்படி ரெண்டும் ஒன்றா படித்தா தான் கொஞ்சம் நம்மளுக்கு கிளியராக புரியும். அதான் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா போட்டிருக்கேன். சந்தேகமாக பேசுகிறது மட்டும் தனியாக போட்டு உறுதியாக பேசுகிறதுன்னு பார்த்தா அது ரெண்டும் சந்தேகமாக பேசுகிறது, அதுக்கு உறுதியாக நம்ம பதில் சொல்கிறதுன்றத நம்ம எப்படி ஒரே இதில் படித்தா நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கலாம். அதுக்காக ரெண்டையும் கேள்வி கேட்குற மாதிரி அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி போட்டிருக்கேன். பார்க்கலாமா? சந்தேகமாக சந்தேக் சே और நிச்சித் ரூப் சே அப்படின்னா உறுதியாக, சியர்லி, போலே கயே வாக்கியம் பேசும் வார்த்தைகள். சந்தேக் சே और நிச்சித் ரூப் சே போலே கயேங் வாக்கியம். பார்க்கலாமா? இது நன்றாக இருக்கலாம். இது வரைக்கும் எனக்கு டவுட்டாக இருக்குன்னு இது வரைக்கும் நான் சாப்பிட்டு பார்க்கல. இது நன்றாக இருக்கலாம் அப்படின்னு சந்தேகமாக சொல்கிறது. அப்போ அச்சா ஹோ சக்தா ஹை அப்படின்னா நன்றாக இருக்கலாம் அப்படின்றது. நன்றாக இருக்குமா அப்படின்னு அதுவும் சந்தேகமாக கேட்குறது. அது கியா அச்சா ஹோஹா அப்படின்னு கேட்கலாம். நன்றாக இருக்குமா அப்படின்றது. அதான் நன்றாக இருக்கும் அப்படின்றது அச்சா கோஹா. நன்றாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதோட நம்ம கேள்வியாக கேட்குறதுனால ஃபஸ்ட்டு கியா போட்டுக்கிறோம். கியா அச்சா கோஹா, நன்றாக இருக்குமா அப்படிங்கிறது. நன்றாக இருக்கும் அப்படின்றது அச்சா கோஹா. இருக்கலாம்ன்றதுக்கு ஹோ சக்தாகைன்னு வரும். நாளை பரீட்சை இருக்கலாம் அப்படின்னா கல்னா நாளை, பரீட்சா அப்படின்னா நம்ம டெஸ்ட்டுன்னே சொல்லலாம். நம்ம டெஸ்ட்டுன்னே சொல்லலாம். கல் பரீட்சா ஹோ சக்தா ஹை அப்படின்னா நாளை பரீட்சை இருக்கலாம். இருக்குமா, நடக்குமா அப்படின்னு கேட்குறது கியா கல் பரீட்சா கோஹா. ஃபஸ்ட்டு கியாவை நம்ம சேர்க்க போகிறோம். இருக்கும்னு உறுதியாக சொல்கிறதுக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கும் நம்ம இதை கேட்கலாம். நம்ம தெரியாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹோ சக்தாகைன்னு பார்க்கலாம். கியா கல் பரீட்சா கோஹா அப்புறம் நாளை தேர்வு இருக்குமா, பரீட்சை இருக்குமா, நடக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு கியா கல் பரீட்சா கோஹா. நாளை பரீட்சை இருக்கும், தேர்வு இருக்கும் அப்படின்னும்போது கல் பரீட்சா கோஹா. இந்த கியாவை மட்டும் நம்ம கேள்வியாக கேட்கும்போது கியாவை மட்டும் முதல்ல சேர்த்துருப்போம். அது ஏற்கனவே நிறையா சென்டென்ஸை நம்ம பார்த்துருப்போம். அப்பா வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சந்தேகமாக சொல்கிறது. நம்ம வெளியே இருப்போம். அப்பா வீட்டில் இருக்காரா வெளியே இருக்காரான்னு தெரியாது. அப்பா வீட்டில் நேரம் வந்திருப்பார், வீட்டில் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு பிதாஜி கர்மேங் ஹோ சக்தே ஹைங் அப்படின்னா இப்போ சக்தேன்னு எதுக்கு போட்டிருக்கோம்? அப்பான்றது கொஞ்சம் பெரியவர், அதனால் ப்ளூரல்ஸ் ஃபார்மில் சொல்கிற மாதிரி சக்தே ஹைங் அப்படின்னு. இப்போ அப்பாவும் அம்மாவும் வீட்டில் வந்திருப்பாங்க அப்படின்னா பிதாஜி அவர் மாதாஜி கர்மேங் அப்படின்னு இருக்கலாம். அப்பாவும் அம்மாவும் வீட்டில் இருக்கலாம்னு சொல்லும் போது பிதாஜி அவர் மாதாஜி கர்மேங் ஹோ சக்தே ஹைங் அப்படின்னு சொல்லணும். ரெண்டு பேரை சேர்த்து சொன்னாலும் ஹைங் தான் போடணும். அப்பாவை மட்டும் சொன்னால் சக்தே ஹைங் தான் போடணும். அம்மாவை மட்டும் சொன்னால் சக்தி ஹைங் அப்படின்னு சொல்லணும். அம்மா கேர்ள் சக்தி ஹைங் அப்படின்னு சொல்லணும். இது சக்தா சக்தின்னு நம்ம சிங்கிள் ப்ளூரல் ஃபார்முலா பார்த்துருக்கோம். அதில் பார்த்தா அவங்களுக்கு கிளியராக புரியும். பிதாஜி ஆபீஸ் மேங் ஹோங்கே அப்படின்னா அலுவலகத்தில் இருப்பார் அப்படின்னும் போது பிதாஜி ஆபீஸ் மேங் ஹோங்கே அப்படின்னு சொல்லணும். இதுவே அவன் ஆபீஸில் இருப்பான் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டை சொல்கிறோம்னா ஏதாவது பேரை சொல்லிவிட்டு அவன் அப்படின்னு வக், அவன் அப்படின்னு வக் ஆபீஸ் மேங் ஹோஹா அப்படின்னு சொல்லணும். அதுவே கேளை சொன்னாங்கன்னா அவள்னு சொன்னாங்கன்னா அவள்னா வக்கு தான் வரும். இங்கே ஹோகி அப்படின்னு சொல்லணும். கீ மாற்றணும். அப்பா அலுவலகத்தில் இருப்பார் அப்படின்னு பிதாஜி ஆபீஸ் மேங் ஹோங்கே.
இன்று மழை பெய்யலாம் அப்படிங்கும்போது ஆஜ் பாரிஸ் ஹோ சக்தி ஹை அப்படின்னா இங்கே எதுக்கு நம்ம சக்தி ஹைன்னு போட்டிருக்கோம்னா மழையை வந்து ஒரு கேலாக மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால் சக்தி ஹை அப்படின்னு. இன்று மழை பெய்யலாம். இன்று மழை பெய்யும் அப்படின்னா ஆஜ் பாரிஸ் ஹோனே வாலி ஹை அப்படின்னா இன்று மழை பெய்யும். அப்போ இது உன்னால் முடியும்ல அப்படின்னு சந்தேகமாக கேட்போம்ல. இது உன்னால் முடியும் தானே, உன்னால் முடியும்ல அப்படின்னும் போது தும்சே ஹோ பாயகேன அப்படின்னா பாயக்கான அப்படின்னா உன்னால் முடியும்ல. உங்களால் அப்படின்னும் போது ஹம்சே ஹோ பாயகேன அப்படின்னு வரும். இது உன்னால் ஒரு ஆளை சொல்லும் போது தும்சே ஹோ பாயக்கான அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.